சின்ன மருமகள் சீரியல்ல இருக்கக்கூடிய அப்பத்தா கேரக்டர் மரணம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அந்த சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்க சீரியல்கள்ல ஒண்ணு தான் சின்ன மருமகள். அண்ட் ரொம்பவே பரபரப்போட இப்ப சீரியல் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ ஒண்ணு சமீபத்தில வெளியாகியிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோல அந்த சீரியல்ல அப்பத்தா கேரக்டர் பண்றாங்க இல்லையா? அவங்க மரணம் அடைஞ்ச மாதிரியான ஒரு காட்சிய வந்து காட்டியிருந்தாங்க. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. "என்னப்பா சொல்றீங்க? அந்த கேரக்டர் எண்டுக்கு வந்துருச்சா? இந்த சீரியல்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் அப்டின்னா அது அவங்க தான். அதுலயும் குறிப்பா ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ற ஒரு கேரக்டரும் அவங்க தான். அவங்கனால தான் இவ்வளோ நாள் கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. அப்ப இதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இல்ல அப்டின்னா, கதை எப்படி போகுது? உண்மையிலேயே அவங்கள நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி எல்லாருமே தங்களோட சோகத்த வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் நெறைய ரசிகர்கள் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, எதனால இந்த மாதிரியான ஒரு எண்டிங்க்கு இந்த கேரக்டர் வந்துச்சு? ஒருவேளை அந்த பாட்டிக்கு எதுவும் முடியாம போயிருச்சா? அதனால இந்த கேரக்டர குளோஸ் பண்றீங்களா? இல்ல உண்மையாலுமே வேற ஏதாவது காரணமா? ஒருவேளை இந்த மத்த சீரியல்லாம் காட்டுற மாரி கனவா இருக்குமா இது? அப்படின்னு நெறைய பேரு நெறைய விதமான கருத்துக்கள இப்போ வந்து பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் வந்து கண்டிப்பா அந்த காட்சி கனவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல அந்த அப்பத்தா கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்து வந்துட்டு இருக்கு. ஒருவேளை கனவெல்லாம் கிடையாது. அந்த கதையோட முடிவு இதுதான் அப்படிங்கிற மாரி வந்துச்சுன்னா, அப்பத்தா கேரக்டர் இல்லாம இதுக்கப்புறம் சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏற்கனவே நெறைய முக்கியமான சீரியல்கள்ல ஒரு கேரக்டர் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் சீரியலோட டிஆர்பி அப்படிங்கிறது அடிபடும். ரசிகர்களுக்கு அது பிடிக்காம போகும். அப்படி பார்க்கும்போது, இந்த ஒரு அப்பத்தா கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கேரக்டர். அவங்கள இறந்து போயிருக்கதா காமிச்சிருக்குது அப்படிங்கிறது சீரியலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்களோட படமான மதராசி படத்தோட இசை வெளியீட்டு விழா வரப்போற ஆகஸ்ட் 24ஆம் தேதி சென்னையில நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பில அனிருத் அவர்களுடைய இசையில மதராசி படம் ரொம்பவே சூப்பரா உருவாகி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழா வர ஆகஸ்ட் 24ஆம் தேதி நடக்க போகுதாமா. அண்ட் இந்த ஒரு ஃபங்ஷன் ரசிகர்களால மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் ஒண்ணு சிவகார்த்திகேயன், இன்னொன்னு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். சிவகார்த்திகேயன் அவர்களோட ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு. தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இருக்கணும் அப்படின்னும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில அவர் இயக்கியிருந்த சிக்கிந்தர் படம் கூட அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்ப பெறல. அதனால ரசிகர்கள் இந்த ஒரு படத்த மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்குறாங்க. செப்டம்பர் 5 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதற்கு முன்னதாக 24ஆம் தேதி இசை வெளியீட்டு விழா. இந்த ஒரு இசை வெளியீட்டு விழால சிவகார்த்திகேயன் என்னலாம் பேச போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க மதராசி படத்துக்கு வெயிட் பண்றீங்களா? மதராசி படம் மிகப்பெரிய கம்பேக்கா அமையுமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.